ஹலோ, வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற வீடியோ வந்து எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, சார்ட் ட்ரேடிங்க்கு தேவையான சார்ட் எப்படி யூஸ் பண்ணுறது, அது எதில் கிடைக்கும் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். அதில் எப்படி அந்த வெப்சைட்டை எப்படி நம்ம ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய வெப்சைட்டை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற பற்றி இப்போ சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து iCharts.in அப்படிங்கிறது இந்தியன் வெப்சைட். இது பெங்களூர் தான், இது பேஸ் ஹெட்டு இந்த கம்பெனிக்கு. அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க, கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். அதில் வரக்கூடியதில் இதில் வந்து கமாடிட்டி, இஓடி சார்ட்டு, அதே மாதிரி உங்களுக்கு என்எஸ்சியோட இஓடி சார்ட்டு எல்லாமே இருக்கும். இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது வந்து இதில் நிறைய சார்ட் டைப்ஸ் இருக்குது. இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் ஜே சார்ட்ஸ் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இதை தான் இப்போ நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். ஜே சார்ட்ஸ்க்கு அடுத்து இருக்கக்கூடிய ஹெச் சார்ட்ஸ் இஓடி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முன்னாடி வந்து ஜே சார்ட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க, அது கொஞ்சம் அட்வான்ஸாக இருந்துச்சு. இப்போ அதை விட அட்வான்ஸு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த சார்ட் தான். இதில் வந்து நீங்கள் என்ன வேணால் சார்ட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முன்னாடியே இப்போ பார்த்த மாதிரி இப்போ நிஃப்டி யூஸ் பண்ணிக்கலாம். நிஃப்டியோட சார்ட் இது டெய்லி சார்ட்டு, இப்படிங்கிற மாதிரி நான் வீக்லி சார்ட்டாக கன்வெர்ட் ஆகும். இது வந்து நிஃப்டியோட வீக்லி சார்ட்டு, கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் இது. அதே மாதிரி மந்த்லி, குவார்ட்டர்லி, இயர்லி கூட நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ இங்கே இருக்கிறது வந்து இண்டிகேட்டரை ஆட் பண்ணுறது. இப்போ நமக்கு ஏதாவது ஒரு இண்டிகேட்டர் தேவை அப்படின்னா, அப்போ இந்த இண்டிகேட்டரை கிளிக் பண்ணோம்னா இப்போ அது இண்டிகேட்டர் வரும். இச்சிமோகோ க்ளவுட் இருக்குது, மூவிங் ஆவரேஜஸ், போலிங்கர் பேண்டு, நிறையா இந்த மாதிரியான கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட இண்டிகேட்டர்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. நல்லா யூஸ்ஃபுல்லான இண்டிகேட்டர்ஸ். இப்போ போலிங்கர் பேண்ட் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். போலிங்கர் பேண்டை செலக்ட் பண்ணோன்னே அங்கே செலக்ட் ஆகிருக்கும். பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த ப்ளூ கலர் லைன் வந்து போலிங்கர் பேண்டு. இப்போ நமக்கு அது தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை நம்ம எடுத்துடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி போலிங்கர் பேண்டு போயிடுச்சு. அதே மாதிரி டூல்ஸு, இப்போ தீம் செட்டிங், பேக்ரவுண்டில் ஒயிட் கலராக இருக்கணுமா, பிளாக் கலராக இருக்கணுமா, அந்த மாதிரி தீமு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஸ்டைல், ப்ரைஸ் எப்படி மூவ் ஆகுது, கேண்டில் ஸ்டிக்கா, பாரா அல்லது ஹைக்கினாஷியா அல்லது ரென்கோவா அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த ரென்கோ சார்ட் வந்து ஆல்ரெடி நம்ம ரென்கோவை பற்றி பேசியிருக்கோம், நிறைய 2-3 வீடியோவில் பேசியிருக்கோம், எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பற்றி பார்த்துருக்கோம். பொசிஷனல் ட்ரேடிங் பண்ணுறவங்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த iChartsல வரக்கூடிய ரென்கோ கரெக்டாக இருக்கும். ரொம்ப இதில் வரக்கூடிய டேட்டாஸ் தான் வந்து ரொம்ப அக்யூரேட்டான டேட்டா. என்எஸ்சிக்கு அடுத்து இதில் தான் வந்து அக்யூரேட்டான டேட்டா நான் பார்த்துட்ருக்கேன், வேறு எதுலேயுமே வந்து கிடைக்கல. அதே மாதிரி இந்த மூவிங் ஆவரேஜ் இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு கரெக்டானதாக இந்த iChartsல மட்டும்தான் இருக்குது. நிறைய வெப்சைட்ஸ் இருந்தாலும் 2008 இந்த iCharts வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 2009 நினைக்கிறேன். 2009 இந்த iCharts நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லானது. இப்போ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கர்சர் டைப். இப்போ நம்ம கர்சர் வந்து நம்ம இந்த மாதிரி வருது, ப்ளஸ் டைப்பில் வருது. ஆரோ டைப்பில் மாறணுமா, கிராஸ் கட் மாறணுமா, எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஜூமிங், இப்போ ஜூம் பண்ணிக்கிறோம், இப்போ இந்த இடத்துல ஜூம் பண்ணணும் அப்படின்னா ஜூம் பண்ணிக்கிட்டே வரலாம். இப்போ வந்து இங்கே வந்து இப்போ நீங்கள் ட்ராயிங்கை வந்து ஹிடன் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஏதாவது எடிட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல வந்து ஏதாவது ஒன்று எடிட் பண்ணணும் அப்படின்னா அதையும் எடிட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். அதே மாதிரி டாட் வைக்கணுமா, ஏரோ வைக்கணுமா, இப்போ இந்த இடத்துல ஏரோ வைக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல ஏரோ வச்சா ஏரோ காட்டும். அதே மாதிரி இங்கே செல்லிங் ஏரோ காட்டணும்னா செல்லிங் ஏரோ காட்டும் இந்த இடத்துல. இந்த மாதிரி இப்போ இதில் நிறைய வெப்சைட்டில் சாஃப்ட்வேர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இது வந்து ஜியோமெட்ரிக் டிராயிங் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ட்ரெண்ட் லைன் நீங்களே போட்டுக்கலாம், ஹரிசாண்டல் லைன் போட்டுக்கலாம். இப்போ ட்ரெண்ட் லைன் போட்டு காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இது வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வச்சுக்கோங்க.
இது வந்து ஒரு ட்ரெண்ட் லைன். இந்த லைட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது ஒரு ட்ரெண்ட் லைனு. இப்போ நீங்கள் இதை எடிட் பண்ணணுன்னா ஒன்றும் இல்லை, ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதை கரெக்டாக வச்சுக்கிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள், அதை எடிட் பண்ணுறதுக்கான உங்களுக்கு இது வரும். இப்போ நீங்கள் எங்கே வேணாலும் மாற்றிக்கலாம், எந்த இடத்துல வேணாலும் கொண்டு போய் வச்சுக்கலாம், இப்படி இந்த மாதிரி. அடுத்து இது வந்து ரொம்ப முக்கியமானது, ஃபிஃபென்சி ஆக்கு, ஃபிஃபென்சி எலிப்ஸு, ஃபிஃபென்சி ரீட்ரேஸ்மெண்ட்டு. இப்போ ஃபிஃபென்சி ரீட்ரேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபிஃபென்சி ரீட்ரேஸ்மெண்ட் தெரியும் நினைக்கிறேன், தெரியலன்னா அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஹை லோ, அவ்வளோதான் ஃபிஃபென்சி ரேஷியோ. இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும், டபுள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிடும். அதே மாதிரி டெக்ஸ்ட்டு, இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு வச்சிங்களேன், பை பண்ணணும், பை அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது நீங்கள் எங்கே கொடுத்துருக்கீங்களோ அந்த இடத்துல வந்துடும். இந்த இடத்துல வந்துருக்கும், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பை வந்துருச்சு இந்த இடத்துல. அதே மாதிரி உங்களுக்கு தேவையில்லாத டிராயிங்கை வந்து செலக்ட் பண்ணணும், டெலீட் பண்ணணும் அப்படின்னா டெலீட் ஆல் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்தீங்கன்னா எல்லா இண்டிகேட்டருமே போயிடும், ரொம்ப இதாக இருக்கும். இப்போ இதை வந்து நீங்கள் கேப்சர் பண்ணணும், அப்படியே இமேஜாக சேவ் பண்ணணும் அப்படின்னாலும் இங்கே சேவ் இமேஜ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அப்படியே இந்த வேறு எந்த விளம்பரம் எதுவும் வராது, இது மட்டுமே, இந்த பேஜ் மட்டும் உங்களுக்கு சேவ் ஆகும், இந்த சார்ட் இருக்கக்கூடிய பேஜ் மட்டுமே சேவ் ஆகும். இதை யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வெப்சைட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வெப்சைட்டு. இதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமாடிட்டிக் இருக்குது, இது வந்து ஜே சார்ட்ஸு. ஹெச் சார்ட்ஸ் வந்து இப்போ கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்குது, ஜே சார்ட்ஸை விட ஹெச் சார்ட்ஸ் வந்து அட்வான்ஸானது. இது ப்ரௌசர்லேயே ஒர்க் ஆகும். ஜே சார்ட்ஸ் வந்து சில குரோமில் வந்து ஒர்க் ஆகாது சில பேர்த்துக்கு, பாப்பப் ஆகிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் ஹெச் சார்ட்ஸை யூஸ் பண்ணுங்கள். ஹெச் சார்ட்ஸ் தான் ஃபீச்சர்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஹெட் கோ சார்ட்டெல்லாம் அதில் தான் ஆட் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு ஜே சார்ட்ஸில் கிடையாது. இந்த வெப்சைட் நிறையா இருக்கும். இதில் என்ன ஒரு பியூட்டின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்கள் கீழே கொடுத்துருவாங்க. இப்போ ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ எவ்வளோ இருக்குது, இதோட புல்லிஷில் இருக்கா, பேரிஷில் இருக்கா, அடுத்து 5 மினிட்ஸில் எப்படி இருக்கும், ஷார்ட் டேர்மில் எப்படி இருக்கும், மிட் டேர்மில் எப்படி இருக்கும், லாங் டேர்மில் எப்படி இருக்கும், எல்லா இது வந்துடும். இண்டிகேட்டர்ஸோட ஒரு ஓவரால் மேப், ஓவரால் வியூ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். 52 வீக் ஹை லோ வந்துடும். இதில் எல்லா விஷயங்களுமே இதில் ஓரளவு கவர் பண்ணிடுவாங்க. இப்போ இங்கே ஷார்ட் டேர்ம் 5 நாளைக்கு உரியதில் பார்த்தீங்கன்னா பேரிஷில் இருக்குது, 21 நாளையில் புல்லிஷில் இருக்குது, இதுலேயும் லாங் டேர்ம்லேயும் புல்லிஷில் இருக்குது. நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் இதை மாற்றிக்கலாம், இதை இண்டிகேட்டர் ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ரொம்ப எளிமையான வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டை பற்றி இன்னும் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும், இன்னும் மேலும் ஏதாவது வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த இதை வந்து நீங்கள் டெய்லி பாருங்கள். இந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் மார்க்கெட் முடிஞ்ச பிறகு தான் வந்து சாயங்காலம் ஒரு 6-6:30 கிட்ட, ஒரு 6 மணிக்கிட்ட வந்து இதை அப்டேட் பண்ணுறாங்க. 5:45 6 மணிக்குள்ள அப்டேட் பண்ணிடுறாங்க டெய்லி. கரெக்டான வெப்சைட்டு. இதை பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை, நம்ம தமிழ் கூட வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது, ஆன்லைனில் இயர்னிங்ஸு, மார்க்கெட்டை பற்றி, கமாடிட்டி மார்க்கெட்டை பற்றி ஃபுல்லான வீடியோலாம் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.